அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டாபிக் 6th தமிழ் புக்கில் முதல் பருவம், அதாவது ஃபஸ்ட்டு 3 லெசனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். 100+ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. ஸோ இதில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து தேர்வில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ஸோ எந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து தொகுத்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸையும் நீங்கள் பார்த்துட்டு டெக்ஸ்ட் புக் படித்தா போதும். ஸோ ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், சரிங்களா? ஸோ பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்தது, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாரு பாரதிதாசன். அடுத்தது, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளவர் பாரதிதாசன். 4th, புரட்சி கவி அப்படின்னு சொல்லியும் போற்றப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரை பாவேந்தர் அப்படின்னு சொல்லியும் போட்டுருவாங்க. அடுத்தது 6th பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். ஸோ நிறைய டைம் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்தது, பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு அப்படிங்கிற சிறப்பு பெயராலையும் வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரிய முதலான நூல்களை வந்து இயற்றியுள்ளார் பெருஞ்சித்திரனார், அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ அடுத்து செகண்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய டைம் தெருவில் கேட்கப்பட்ட ஒரு வினா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இதில் இவர் இயற்றிய கனிச்சாறு அப்படிங்கிற நூல் வந்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. ஸோ பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 8 தொகுதியாக வெளிவந்திருக்கு. அடுத்தது 4th, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன். 5th, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காரு காசி ஆனந்தன். நெக்ஸ்ட்டு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் ஒரு பாயிண்ட் இது, நிறைய டைம் இதில் கேட்கப்பட்ட ஒரு பாயிண்ட். அடுத்தது செகண்டு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்புணலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னது பாரதியார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தான். ஸோ நிறைய டைம் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா இது. அடுத்தது, வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். ஸோ பொருந்தாத ஒன்றை அப்படின்னு சொல்லி தேர்வில் கேட்கலாம். ஸோ அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும், இடஞ்சொலி எழுத்துக்கள் மொத்தம் 3. ஸோ அந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா அப்படின்னு சொல்லிட்டு 5. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, லா, பொருந்தாத ஒன்றை அப்படின்னு சொல்லி கொடுத்து மேலே இருக்கக்கூடிய அதில் 3 கொடுத்து கீழே 1 கொடுக்கலாம், சரிங்களா? வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 6th பாருங்கள், தமிழ் அப்படிங்கிற சொல்லு முதல்ல எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்ல முதல்ல ஆளப்படக்கூடிய இலக்கியம் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டம். ஸோ அதில் வந்து ஆளப்பட்டிருக்கு புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டத்தில். அதில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லு வஞ்சி காண்டத்தில். அடுத்தது, தமிழன் அப்படிங்கிற சொல் முதல்ல எங்கே ஆளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரத்தில் தான், சரிங்களா? முதல்ல ஆளப்படக்கூடிய இலக்கியம் அப்பர் தேவாரம். அடுத்தது 3rd, தமிழின் கிளவியும் அதனொற்றே என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள். அடுத்தது 4th, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அப்பர் தேவாரம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நிறைய டைம் தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5th, தமிழுக்கு முத்தமிழ் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இருக்குது. ஸோ இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்ன வெளிப்படுத்துதுன்னு பார்ப்போம். இயல் தமிழ் பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. ஸோ இது பொறுத்துக்களை கேட்கலாம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். அடுத்தது, நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது செகண்ட் பாருங்கள், துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள். கீழே இருக்கக்கூடியது பாருங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை இது வந்து உரைநடை வடிவங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய கவிதை வடிவத்திலையும் கீழே இருக்கக்கூடிய அந்த உரைநடை வடிவத்திலையும் கொடுத்து கேட்கலாம். அடுத்து 4th, தொல்காப்பியம் என்னும் நூலில் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருக்காரு. அடுத்து 5th, நிலம், தீ, நீர்வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலக மாதிரி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. அடுத்தது, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லி கார்னார் பற்றி சொல்லுது. ஸோ அந்த கொட்டேஷன் வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பதிற்று10. நெக்ஸ்ட்டு, கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நற்றிணை. அடுத்தது செகண்டு, போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூல் பார்த்தீங்கன்னா பதிற்று10. அடுத்தது 3rd, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை. ஸோ நரம்பு நற்றிணை அப்படின்னு வச்சுக்கோங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றினை காணப்படுகிறது. அடுத்து 4th, தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து திருவள்ளுவமாலை அப்படிங்கிற நூலில் கபிலர் பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? ஸோ இதுவும் நிறைய டைம் திருவிழா கேட்கப்பட்ட ஒரு வினா.
திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடலில். நெக்ஸ்ட்டு, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு பாடியவர் கபிலர். ஸோ இதுவும் நிறைய டைம் திருவிழா கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்டு, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி 5. ஸோ மாத்திரை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத்திரை என்பது கால அளவை வந்து குறிக்கக்கூடியது. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். ஸோ குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு. ஸோ எந்தெந்த மாத்திரைக்கு என்னென்ன அந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை. ஸோ அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான். செகண்டு, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார பதிகம் வந்து கூறுகிறது. இவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரமே தமிழின் முதல் காப்பியம். சிலப்பதிகாரம் தான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். அடுத்தது, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 7th, சிலப்பதிகாரத்தினை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, சிலப்பதிகாரம் திங்கள், ஞாயிறு, மலை அப்படின்னு சொல்லி இயற்கையை வாழ்த்துவதாக வந்து தொடங்குது. அடுத்தது செகண்டு, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக போற்றப்படுறாரு பாரதியார். பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். 4th, எட்டயபுர மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பாரதிக்கு. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு முதலிய பல நூல்களையும் வந்து இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இது கப்பல் கூளைக்கடா, கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. சரிங்களா? கப்பல் பறவை தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியது. இது கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது, நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். தேர்டு, தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவிராயின் என்னும் அடியில் பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை குறிப்பிடுது. ஸோ இதை எழுதுனதும் சத்திமுத்த புலவர் தான். அடுத்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதியார். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் பறவை மனிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. செகண்டு, டாக்டர் சலீம் அலி தன்னோட வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. தேர்டு, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் சலீம் அலி. 4th, உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. பறவைகளை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லி பேர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போ கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20ஆம் தேதி. உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. நெக்ஸ்ட்டு, கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஆங்கில புதினம் தமிழில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்த நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹேமிங்வே. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1954. ஆசிரியர் எர்னஸ்ட் ஹேமிங்வே. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ஸோ அடுத்தது, முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களை கொண்டது ஆயுதம். ரொம்ப முக்கியமானது, தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை அப்படின்னு வேறு பெயர்களை கொண்டது ஆயுதம். 4th, 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள். 5th, திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் எந்த காலத்திற்கும் வந்து பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். நெக்ஸ்ட்டு, இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா திருக்குறள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பாரதியார். புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் பாரதியார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. 4th, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியிருக்காரு நெல்லை சு முத்து. 5th, ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரல் கபக். ரோபோ அப்படிங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்தியவர் காரல் கபக். நெக்ஸ்ட்டு, ரோபோ என்னும் சொல்லுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி பொருள். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்கள் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. அடுத்தது, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்காங்க. அந்த ரோபோவோட பெயர் பார்த்திங்கன்னா சோபியா. அந்த சோபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்தது 1928 பிப்ரவரி 28ஆம் நாள்
ராமன் விளைவு அப்படிங்கிற தன்னோட கண்டுபிடிப்பை வந்து வெளியிடுறாரு சர் சி வி ராமன். ஸோ இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம். 1928 பிப்ரவரி 28. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசை பெற்றுத்தந்த முதல் நபர் சர் சி வி ராமன் தான். சரிங்களா? அடுத்தது பிப்ரவரி 28ஆம் நாளை, ஸோ அதை வெளியிட்டார் இல்லைங்களா? 1928 பிப்ரவரி 28 வெளியிட்டார் இல்லைங்களா? அந்த பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு, விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலோட ஆசிரியர் லிலியன் வாட்சன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸு, ஸோ திட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பருவம் வந்து படித்த மாதிரியே இருக்கும். ஃபுல் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.